சர்ச்சைக்குரிய பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாற்றுத்திறனாளி உரிமைகள் சட்டத்தின் கீழ் 4 பிரிவுகளில் மகாவிஷ்ணு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளில் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தியதாக அவர் மீது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வழக்கினை பதிவு செய்திருந்தார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, மகாவிஷ்ணு மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன குற்றம் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? நிச்சயமாக அரசு பள்ளியில், சென்னையில் சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக நிகழ்ச்சியை நடத்திய பரம்பொருள் பவுண்டேஷன் என்று நடத்திய ஒரு மகாவிஷ்ணு மீது குற்றச்சாட்டுகள் என்பது கடந்த 2 தினங்களாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறையே அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு புகார் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்தும் புகார்கள் என்பது அளிக்கப்பட்டது. இதனால் கடந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மட்டுமல்லாது அசோக் நகர் காவல் நிலையத்திலும் புகார்கள் என்பது அடுத்தடுத்து குவிந்த வண்ணம் இருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டது. வெளிநாட்டில் இருந்து அந்த குறிப்பிட்ட நபரான மகாவிஷ்ணு என்பவர் சென்னை விமான நிலையம் வந்த பொழுது சென்னை காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விரிவான விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த சட்டப்பூர்வமான பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு சட்ட ஆலோசனை நடத்தி தற்போது 4 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு என்பது மகாவிஷ்ணு மீது பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய விவகாரத்தில் இந்த உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு என்பது பாய்ந்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 பிரிவுகளின் தற்போது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு சட்டப்பிரிவின் கீழ் அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டி மகாவிஷ்ணு மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பது சென்னை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.